தர்மத்தில் சிறந்தது எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆரோக்கியம் உள்ளவராகவும் பொருளாசை கொண்டவராகவும் செல்வந்தராக விரும்பிய வண்ணம் வறுமையை அஞ்சியவராகவும் இருக்கும்போது தர்மம் செய்வதே சிறந்த தர்மமாகும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது தான் நம்ம தானம் தர்மம் அதிகமாக பண்ணுவோம். அதே மாதிரி நம்மளுக்கு பொருள் மேலே நிறைய ஆசை இருக்கும். அந்த பொருளை தானம் தர்மம் பண்ணாமல் நம்மளுக்கு எது பிடிக்காதோ, நம்மளுக்கு எது தேவை இல்லையோ அதை தர்மம் பண்ணுவோம். அல்லாஹ் நமக்கு கொடுத்த செல்வத்திலிருந்து நம்ம எங்கே தானம் தர்மம் பண்ணால் நம்ம வறுமைக்கு உள்ளாயிடுவோமோ அப்படின்னு நினச்சி தர்மம் செய்யாமல் இருக்கிறதெல்லாம் தர்மம் கிடையாது. தர்மம் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், அதே சமயம் நம்மளுக்கு பொருளாசெல்லாம் இருக்கும். அப்படி இருந்தும் நம்ம தர்மம் பண்ணணும். அதே சமயம் நம்ம செல்வந்தராக இருக்கும்போது அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்த செல்வத்திலிருந்து நம்ம தானம் தர்மம் பண்ணணும். வறுமைக்கு அஞ்சாமல் தானம் தர்மம் பண்ணணும். இதுதான் சிறந்த தர்மம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தார்கள். ஆதாரம் புகாரி 2748. அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா அலி.